Tamil Nadu 360 News. புனித அன்னாள் மறுவாழ்வு இல்லம் சார்பில் கள்ளக்குறிச்சியில பிரம்மாண்ட போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கள்ளக்குறிச்சியில் புனித அன்னாள் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மறுவாழ்வு இல்லம் சார்பில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான பேரணி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி முன்பிருந்து தொடங்கிய இப்பேரணியை கள்ளக்குறிச்சி காவல் உதவி ஆய்வாளர் ராமர் அவர்கள் கொடியசைத்து முறைப்படி தொடக்கி வைத்தார். இந்த பேரணியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். அவர்கள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போதையை தவிர்ப்போம், பாதுகாப்பாக வாழ்வோம், மேதையை அழிக்கும் பாதையை ஒழிப்போம், போதையது அழிவின் பாதை, போதையில்லா இளைஞர் வளமான இந்தியா போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு சென்றனர். அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி கச்சராபாளையம் சாலை, அரசு மகப்பேறு மருத்துவமனை மற்றும் மந்தவெளி உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகள் வழியாகச் சென்று பொதுமக்களிடையே போதை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வில் புனித அன்னாள் மனநல அறக்கட்டளை செயலாளர் ஜான் ரத்தினம், மனநல காப்பக ஆசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் என பலர் கலந்து கொண்டனர். மதியை மயக்கும் மதுவை ஒழிப்போம், மனிதனை அழிக்கும் புகையை ஒடுக்குவோம், பாதை மாறா இளைய சமுதாயம், பாரினில் படைக்கட்டும் புதிய வரலாறு, விதியை நொந்தே முடங்கிடாமல் விழிப்புணர்வு ஜோதியை ஏந்தி நின்றார்கள். நெஞ்சில் உறுதியோடு கள்ளக்குறிச்சியில் மனநல மாற்றுத்திறனாளிகள் முழங்கி நின்றனர். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் DN 360 செய்திக்காக கள்ளக்குறிச்சியிலிருந்து மாவட்ட செய்தியாளர் குபேந்திரன்.